திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுக ஒரு மெகா கூட்டணியை அமைக்கும் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். ஆனால் தற்போது வரை அந்த கூட்டணியிலே புரட்சி பாரதம் கட்சியை தவிர வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்டிபியை ஒரு மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தேர்தல் முடிவை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத சூழலிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணிக்கு தலைமையை வகித்த கட்சி, அந்த கட்சியுடைய கூட்டணிக்கு தற்போது வரை எந்த கட்சியுமே அதிகாரப்பூர்வமாக கூட்டணியை அறிவிக்கவில்லை. ஆக கடைவிரித்து கொள்வார் இல்லாமல் காத்திருக்கிறதா அதிமுக? இல்லைங்க, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு மிகப்பெரிய சிக்கலில் இருப்பது திமுக தான். ஏன்னா கடந்த தேர்தலில் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே பெரும்பாலான கட்சிகளை போட்டியிட வைத்து திமுக உறுப்பினராக வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்துக்கு அதிக எண்ணிக்கை பெற்றது திமுக. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பே இல்லை. எல்லாருமே திமுகவை மிரட்டுகிற தோணியில இறங்கிட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன முறை 2 தொகுதி போதும் வாங்கிட்டாங்க. ஏன்னா சொன்னது எல்லாமே மதிமுகவும் கேட்டுருச்சு, காங்கிரஸ் கட்சியும் கேட்டுருச்சுங்க. ஆனா இந்த முறை அதிமுக என்கிற அந்த பாஜக கூட்டணி இடம் அந்த முறிவு ஏற்பட்ட பிறகு திமுக கூட்டணியை எல்லாரும் மிரட்டுறாங்கிறதா உண்மை. அப்ப திமுகவுக்கு பெரிய தலைவலியா மாறிடுச்சுங்க. இந்தியா கூட்டணி ஆரம்பிச்ச பிறகு கூட வட மாநிலங்கள்ல அந்த கட்சி போனியாகல, பல மாநிலங்களுக்கு குழப்பம். திமுக இடம்பெற்ற பிறகு தமிழ்நாட்டிலும் அதே நிலைமை உருவாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சோசமா குறிப்பிட்டிருக்காரு. அதாவதுங்க, இப்ப தமிழ்நாட்டில் பெரியனின் போக்குல காலங்காலமா திமுக இறங்குங்க. கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கு மட்டுமல்ல, திமுக கடந்த காலங்களுமே ஒவ்வொரு முறையுமே பெரியனின் போக்கிலேயே சிறிய கட்சிகளை மிரட்டி கூட்டணியில ஓரிரு இடங்களை கொடுத்து திருப்திப்படுத்துவது வழக்கம். குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவர்கள் கூட கடந்த காலத்திலே பேசியிருக்காரு. அதாவது நாங்க 1-2 இடம் கொடுப்பாங்க, ஆனா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சாரம் செய்து திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும், அமைச்சர் இடம் தர மாட்டாங்க பேசியிருக்காங்க. அப்ப இந்த அதிருப்தி மனசில் இல்லாமலாம் இல்லை. எல்லா கட்சிக்கும் உண்டு, மதிமுகவுக்கு உண்டு, காங்கிரசுக்கு உண்டு, விடுதலை சிறுத்தைகள் உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. அப்ப இவர்கள் இந்த ஒரு 4-5 கட்சி என்ன உண்மைனா 4-5 கட்சி பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் அல்ல. ஆனால் தோற்றத்தில் தமிழ்நாட்டில் வலிமையான கூட்டணி போல காட்டுறாங்க. அதிமுக அப்படி இல்லை. திமுக அதிமுக எடுத்துக்கொண்டால் அதிமுக தான் அதிக வாக்குகளை கொண்ட தனிப்பட்ட முறையில் வாக்குகளை கொண்ட கட்சி. இன்னும் சொன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சியிலும் தனித்து அதிமுக சொல்றீங்க. ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு 3ஆக 4ஆக பிரிந்து கிடக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒரே இயக்கமாக இருக்கு என்று அடிக்கடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுறார்கள். ஆனால் கட்சி ஒன்றாக இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இரட்டை இலை சின்னம் அவர் கட்சியிடம் அதிமுகவிடம் இருக்கிறது. ஆனால் கட்சியினுடைய வாக்கு திரு ஓபிஎஸ் தலைமையில் ஒன்றாகவும், திரு டிடிவி தினகரன் தனியாகவும், அதே போல சசிகலாவுடைய முடிவு எந்த பக்கம் என்று அறிவிக்கவில்லை. இப்படி 4ஆ பிரிந்து இருக்குன்னு அரசியல் நோக்கர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தோற்றத்துல சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா தோற்றத்துல இந்த கட்சி பிளவுபட்டுருச்சுன்னு 10ஆவதோ ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்க முடியுங்க. ஆனா ஒவ்வொரு இப்ப நான் சார்ந்த கிராமம் இந்த மாதிரி 12,000க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது, ஊராட்சி மன்றங்கள் இருக்குது. அப்ப அந்த ஊராட்சி மேற்பட்ட கிளைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிளையில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும் நம்ம ஊர்ல யார் எந்த கட்சி, அதிமுகவுக்கு என்ன பலம், எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு எவ்வளவு உறுப்பினர் இருக்காங்க, யார் வெளியே போயிருக்காங்க தெளிவா தெரியுங்க. அப்ப உண்மையை சொன்னா இந்த பலவீனம் தெரியாமல் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலர் பேச மாட்டார். அது மாதிரி நிலையும் இல்லைங்க. எல்லா இடங்களிலும் அதிமுக வாக்கு வங்கியை கட்டுக்கோப்பா வைத்திருக்கிறது. இப்போ ஒரு கட்சியில சிறு பிளவு வச்சுக்கங்க, உதாரணமா மதிமுக வெளியேறிச்சு, வைகோ தலைமையில திமுக வெளியேறினாங்க. இப்ப அவர்கள் ஆரம்பித்து ஓரிரு தேர்தல் பத்தி இடைத்தேர்தலில் பெரிய வாக்கு வாங்கி திமுகவை வீழ்ந்த மாதிரி பேசினாங்க. ஆனா நிலைமை என்ன பாருங்க, அதாவது பெரிய இயக்கத்துல சிறு செயலாளர் போதுங்க வைக்க போனாரு, அந்த இடத்தை நிரப்புவதற்கு 10,000 பேர் உள்ள வந்தாங்க திமுகவுல. அதே மாதிரி அம்மா காலத்தில் இப்படித்தான் ஒரு சிலர் வெளியேறிய பிறகு, வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்கள் மீது அதிருப்தி இருந்தவர்கள் உள்ளே அதன் பலம் 2 மடங்கா மாறிச்சுங்க. அதே மாதிரிதான் திரு வைத்தியலிங்கம், திரு பன்னீர்செல்வம், சரி, அவர்கள் வெளியேறினார்கள் அல்லது வெளியேற்றப்பட்ட பிறகு புதுசாக வந்திருக்காங்க, கட்சியுடைய பலம் உயர்ந்திருக்கு, 2 கோடிக்கு மேல தொண்டர்களை உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரல சார்? இதாவது கூட்டணிக்கு வரலீங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இறுதி நாளில் கூட கூட்டணி மாறுங்க. இது கடந்த காலம் நிறைய பார்த்துக்கணும்.
புதுசாலும் ஒண்ணுமே இல்லை. இதுல எந்த அச்சப்படுறதும் இல்ல. என்னமோ அதிமுக யாருமே இல்லாத மாதிரி கட்சிகள் பயப்படுற மாதிரி ஒரு செய்திகள் வந்து வெளியிடப்படுதுங்க. உண்மை அதுவும் இல்ல. திமுக அப்படியே இருக்காங்க. இது பாஜக புது அணியை உருவாக்க விரும்புதுங்க. இப்ப அதுல போவாங்களாங்கிற ஒரு எண்ணம் எல்லாரும் வந்து உருவாயிருக்குது. நீங்க தேர்தல் அறிவிக்கிட்டு பாருங்க. இப்ப கூட 40 தொகுதிகளுக்கு வந்து அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க, விருப்பம் கொடுத்துருக்காங்க. அதுலயே பாருங்க கிட்டத்தட்ட 1000 பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ போட்டியிடுவதற்கு அதிமுகவில் பெரும்பாலும் இருக்காங்க. எதிர்கட்சிகளா இருக்கிற திமுக விரும்பாத கட்சிகள் அனைத்துமே பாஜகவா அதிமுகவா, அதாவது யாரிடம் சென்றால் வெற்றி பெறலாம் என்று ஒன்று, இன்னொன்று யாரிடம் சென்றால் தொகுதிகள் கூடுதலா வாங்கி தோல்வி பெறலாம் என்ற அந்த 2 விஷயம் இருக்குங்க. அதிமுகவுக்கு அந்த அச்சமே கிடையாது உண்மை சொன்னா. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே நீங்க தேசிய கட்சியில வெற்றி பெற வைத்தே பழக்கம் பார்த்திருப்போம். ஆனா அம்மா முறியடித்து தமிழ்நாட்டில் மாநில கட்சியை முழுக்க முழுக்க வெற்றி பெற முடியும் என்று திருப்பி காட்டினாங்க தனியா நின்று. அந்த இலக்கை நோக்கி இல்ல, 2014 ஒரு பெரு வெற்றியை கொடுத்தாங்க. இந்தியாவினுடைய 3வது கட்சியாக எல்லாம் வந்தாங்க.